டொப்ளர் எஃபெக்டில் வந்து நாங்கள் 2025 4ஆம் தவணையில் வந்த கேள்வி ஒன்று பார்க்கலாம். மாகாண மட்ட பேப்பரில் உள்ள எம்சிக்யூ வந்து 22 மீட்டர் செகண்ட் -1 நகரும் ஒரு போலீஸ் கார் 176 கேட்ஸிற்கு ஒலித்த வண்ணம் மோட்டார் சைக்கிளை துரத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கார் 22 மீட்டர் செகண்ட் -1 ஃப்ரீக்குவன்சி 176 ஒலி முதலோட ஒரு மோட்டார் சைக்கிளை திறத்துறதாம். அது வேகத்தை நாங்கள் வி என்று எடுக்கிறோம். அதுக்கு அங்கால நிலையான ஒலி முதல் 165 ஹெர்ட்ஸ் என்ற வகையில இருக்கு. நம்ம நிலையான சிகிச்சையை நோக்கி நகரும்போது அவர் எந்த ஒரு அடிப்பு முன்னரையும் உணரவில்லை எனில் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை காணும். இதுல என்ன விஷயம் என்றால், இந்த போலீஸ்கார் மோட்டார் சைக்கிளை திறத்துகிறது. அதே நேரம் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு நிலையான ஒலி முதலை நோக்கி போய்கொண்டிருக்கு. முதலாவது இந்த மோட்டார் சைக்கிளுக்கு கேட்கிற தோற்ற அதிர்வெண், போலீஸ்காரன் ஒலி முதலாக கேட்கிற தோற்ற அதிர்வெண்ணும் நிலையான ஒலி முதலாக கேட்கிற தோற்ற அதிர்வெண்ணுக்கும் வந்து எந்த ஒரு அடிப்புகளும் கேட்கவில்லை என்றா என்ன கருத்து? ரெண்டுக்குமான தோற்ற அதிர்வெண் வந்து சமனாக இருந்திருக்கணும். அதாவது எஃப் டேஷ் வந்து எஃப் டபுள் டேஷுக்கு சமனாக. எஃப் டேஷ் என்றது போலீஸ்காரால் மோட்டார் சைக்கிளுக்கு கேட்கும் தோற்ற அதிர்வெண். அதே நேரம் நிலையான ஒலி முதலால மோட்டார் சைக்கிளுக்கு கேட்கும் தோற்ற அதிர்வெண் எஃப் டபுள் டேஷ். ரெண்டும் என்னவா இருந்திருக்கணும் என்றால் அடிப்புகள் கேட்கவில்லை என்றால் சமனா இருந்திருக்க வேண்டிய தேவை. ஆகவே நான் இப்ப எஃப் டேஷை கண்டேன் என்றால் எஃப் டேஷ் என்றது எப்படி வரப்போகுது என்றால் எஃப் டேஷ் வந்து அதாவது சி இங்க வந்து அவதானி விலத்துறார். அப்ப சி மைனஸ் வி ஓவர் சி. இந்த போலீஸ்கார் வந்து அதாவது ஒலி முதல் அவதானியை நோக்கி போகுது. ஆகவே மைனஸ் 22. உண்மை அதிர்வெண் வந்து 176. இது முதலாவதாக நாங்கள் இருக்கிற எஃப் டேஷுக்கு இந்த வகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எஃப் டபுள் டேஷ் என்பது நிலையான ஒலி முதல்ல இருந்து மோட்டார் சைக்கிளுக்கு அது எப்படி வரப்போகுது என்றால் எஃப் டபுள் டேஷ் அதாவது ஒலி முதல்ல நோக்கி மோட்டார் சைக்கிள் அவதானி போறார். ஆகவே சி பிளஸ் ஓவர் ஒலி முதல் நிலையா இருக்குது. ஆகவே சி என்றால் மட்டும் கீழே வரும். வேற அதிண்ட அதிர்வெண் 165. இவங்களுக்கு இரண்டாலையும் வந்து மோட்டார் சைக்கிள் அவதானிக்கு வந்து எந்த ஒரு அடிப்பு அதிர்வெண்ணும் உணரவில்லை என்று சொன்னபடியால் எஃப் டேஷ் வந்து எஃப் டபுள் டேஷ். ஆகவே நாங்கள் எஃப் டேஷையும் எஃப் டபுள் டேஷையும் சமப்படுத்தினோம் என்றால் சி மைனஸ் வி ஓவர் சி மைனஸ் 22 தர 176 சி பிளஸ் வி ஓவர் சி இன்டு 165 சமனாக. சி வந்து 330. நீங்க பிரதிங்க சி வந்து வழியில் ஒலியின் வேகம் 330 பிரதிட்டோம். இதுல வரப்போது 330 சய வி ஓவர் 330 சய 22 இந்த 176 சமன். இங்க வரப்போது 330 சக வி ஓவர் 330 இன்டு 165. இதுல 165 330 பட்டலாம். 2 முறை 165 ஒரு முறை 2 முறை. நான் சுருக்கி அடுத்த வெஞ்சால் எழுதினோம் என்றால் 330 சய வி ஓவர் 330 22 ஓனா 308 இன்டு 2ஆல் இஞ்ச பெருக்குங்க 352 அது சமன். இந்த 330 22 தான் கழிச்சு 308 இருக்குது. இந்த 330 சகவி என்ற அங்கால வந்து 330 சகவி. இந்த 308 அங்க பெருக்கம் குறுக்கு பெருக்கம் 330 சய வி இன்டு
352 சமன் 330 சக v இன்டு 308. இதுல v ஒரு பக்கம் எண்பொருமானத்தை இன்னொரு பக்கம் கொண்டு வரும். 330 352 அங்கால 330 308 308 கொண்டு வந்தோம்னா 330 தர 44. அது சமன் சயவி 352 அங்க சகவி 308 சயவி 352 அங்கால கொண்டு வந்தால் v இன்டு 300 600 660. இந்த 330 660 சுருக்கணும்னா ஒரு முறை 2 முறை 2v 44 ஆக v சமன் 22. v சமன் 22 ms minus 1. ஆகவே மோட்டார் சைக்கிளின் வேகம் என்னவா இருந்திருக்க வேண்டும் என்றால் 22 மீட்டர் செகண்ட் -1 இருந்திருக்க வேண்டும்.